தேவன் வந்து எங்களை சாட்சியாக வந்து எடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய விஷயந்தான். நாங்கள் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆசி சர்ச்சு தான் வந்து போயிட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து தேவன் இங்கே வந்து சாலிபுத்தூர் ஹாஸ்டலில் படித்தவங்க, ஆனால் வந்து அவங்களோட குடும்ப சூழ்நிலையினால் வந்து அவங்க வந்து வேறு அந்த சர்ச்சு வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் பையனை வந்து நாங்கள் ஸ்கூலில் சேர்க்கணும், சௌந்தரிய ஸ்கூலில் தான் சேர்க்கணும் அப்படின்னு இவங்களோட ஆசை. நாங்கள் வந்து சௌந்தரியாவில் படித்ததுனால தான் நாங்கள் டிசிப்ளினாக இருக்கிறோம், அதனால் நம்ம பிள்ளைங்களை அங்கே தான் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து இவங்க முடிவெடுத்தாங்க. அப்போ சரி, எனக்கு சௌந்தரியை பற்றி என்னன்னே தெரியாது. சௌந்தரியான சனிக்கிழமை ஆராதனை செய்கிறது இது எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்களும் என்கிட்ட இதை பற்றிலாம் சொல்லலை. ஆனால் ஸ்கூலுக்கு மட்டும் அங்கே விடணும் அப்படின்னு, ஸ்கூல் இங்கே விரிகோட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு ஸ்கூலில் கொண்டு விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் அப்போ தான் பாஸ்டர் சிவமணி பாஸ்டர் இங்கே மாத்தஞ்சில் இருந்தாங்க. அப்போ அவங்க மூலமாக அவங்கள்ட்ட வந்து பேசி சரி சர்ச்சு ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. அப்போ சிஸ்டர் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு ஒரு நாள் வந்து பேசினாங்க. அப்போ ரொம்ப எனக்கு தெரியலை என்ன செய்யணும், எங்கே போகணும் அப்படின்லாம் தெரியலை. இருந்தாலும் எனக்கு வந்து ஆசையில் வந்து ரொம்ப ஈடுபாடு இல்லாதனால சரி போகலாம் அப்படின்னு ஒரு நாள் நாங்கள் போனோம் சர்ச்சுக்கு. லேட்டாக தான் போனோம், எங்களுக்கு சாபி ஸ்கூல் நடக்கும் இந்த மாதிரி எதுவுமே தெரியாது, என்ன நடக்கும்னே எனக்கு தெரியாது. சரி போகலாம் அப்படின்னு ஒரு 11:30க்கு மேலே தான் நாங்கள் அங்கே சர்ச்சுக்கு போனோம். அப்போ வந்து டிவைன் ஸ்டார்ட் ஆகுது. அது டிவைன் அப்படி இதெல்லாம் ஒன்றுமே தெரியலை. சரி, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் 2-3 வாரம் அப்படி போனோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் லேட் இல்லை நேரமே போக ஆரம்பித்தோம். போகும்போது இந்த சாபி ஸ்கூல் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. நடத்தும்போது அது வந்து எனக்கு ஏதோ நிறைய பைபிளில் அப்போ தான் வந்து எனக்கு நிறைய புரிஞ்சிச்சு, என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், பைபிளை என்ன பாடம் சொல்லித்தராங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சு போயிட்டு இப்போ ஒரு 12 வருஷமாக போயிட்டு இருந்தோம். நல்லா அதுக்கப்புறம் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக எல்லாம் செய்கிறது அப்படி நல்ல இதாக வந்து அப்படியே வந்து போயிட்டு இருந்தோம். எங்கள் ஊரில் வந்து நாங்கள் மட்டும்தான் அட்வென்டிஸ்ட்னால் யாருன்னு அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு எப்படின்னே தெரியவே செய்யாது. நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல வந்து எங்களை உயர்த்தி இருக்கிறார் தேவன் வந்து. அந்த இடத்துல நாங்கள் சாட்சியாக இன்னும் நிற்கணும். இன்னும் நாங்கள் வந்து ஆண்டவருக்கு அந்த இடத்துல மகிமையாக நின்று ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும்.